பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோகஞான சித்த ராஜகுரு சரணம். அம்மா, இந்த இப்போ ஒரு பெண்ணு திருமணமாகி கொஞ்ச நாளைக்குள்ளேயே ஒரு 4 மாசம் கூட ஆகல, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போச்சு இல்லையா? காருக்குள்ளேயே அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு இறந்து போச்சு இல்லையா? அந்த பொண்ணை பத்தி நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா ஒரு விஷயம் கேளுங்கம்மா. ஒரு தாய் தகப்பன் ஒரு 300 பவன் நகை போட்டு சீர் சிராட்டு கொடுத்து அந்த பிள்ளைக்கு 2 லட்சம் கையில கொடுத்து நீ சந்தோஷமா இருமா அப்படின்னு அனுப்பிச்சு இருக்காங்க அப்படின்னா, இந்த தாய் தகப்பன் எவ்வளவு உயர்ந்தவங்களா இருந்திருப்பாங்க. அந்த குழந்தை எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த பிள்ளைய எப்படியெல்லாம் வச்சுக்கணும் அந்த தாய் தகப்பன். ஆனா அந்த தாய் தகப்பனுக்கு கிடைச்ச பரிசா அந்த குழந்தை அந்த வாழ்க்கை கசந்து போயிருந்தாலும் இப்ப உள்ள பெண்கள் 90%, அந்த 10% தான் ஏதோ மூல முடுக்குல வீரம் இல்லாத பெண்கள் இருப்பாங்க. 90% நல்லா வீரம் உள்ள பெண்கள் தான் இப்ப இருக்காங்க. ஆனா நிறைய ஆண்கள் பாவம் தான் நான் சொல்லுவேன். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட சில பெண்கள், அப்புறாணி பெண்கள் இருக்காங்க இல்லையா? படித்தும் அவங்களுக்கு இது இல்லாம, முதல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வாழ்க்கைன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதுமா. எப்படி வாழ்க்கைன்னா என்னன்னா, தாய் தகப்பனுடைய, அதாவது தாய்க்கு பின் தாரோனுங்கிற மாதிரி தாயின் தகப்பனுக்கு பின்னாடி தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு துணை தேவைப்படுது. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த துணை அவங்களுக்கு, அதாவது பயிரை காக்கக்கூடிய வேலியாவும் வேலியை காக்கக்கூடிய திறமையும் இருக்கக்கூடிய ஆண்களை தான் திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இப்ப உள்ள ஆண்கள் பயிரையே வேலி காக்க முடியாத அளவுக்கு இப்ப நிறைய பேர் பலகீனமா ஆயிட்டு இருக்காங்க. முதல்ல வீரம் இருந்துச்சு, விவேகம் இருந்துச்சு, புத்தி இருந்துச்சு, ஞானம் இருந்துச்சு. மனைவி அப்படிங்கிறவங்கள தன்னுடைய மனசார அவங்களுக்கு உடல்ல பாதியா சிவன் பாதிங்கிற மாதிரி கொடுக்க வேண்டியதா இருக்க இருந்துச்சு. அதே மாதிரி அந்த வாழ்க்கை துணையா இருக்கிறவங்களுக்கு வருங்காலத்துல ஒரு சங்கதிகளை உருவாக்கணும், தனக்குன்னு ஒரு துணையா வரக்கூடிய அந்த வாரிஸ்தார்களா வரக்கூடிய குழந்தைகள் காலங்காலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுக்குதான் ஒரு துணையும் தேவைப்படுது. அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தாய் தப்பனுக்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கும் துணையா இருந்து காலம் காலமாக வாழணுங்கிறதுக்காகவும் முன்னேறி வரணும். நாட்கள்கள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் கைவிடாம இன்ப துன்பங்கள்ல இது வரணும்னு சொல்லிதான் அக்னி சாட்சியா திருமணம் பண்றாங்க. இப்ப அக்னிக்கு மரியாதை கிடையாது, மந்திர தந்திரங்களுக்கும் இது கிடையாது. அதனாலதான் சர்வ மங்கள மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாரணி சரணியே திரையம்பியே தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே. அதாவது லக்ஷ்மி நாராயணன் மாதிரியும் லக்ஷ்மி தேவி மாதிரியும் 2 பேரும் வாழணுங்கிறதுக்கு தான் மாங்கல்ய இந்த மந்திரத்தை சொல்லி அதுகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க, மங்களகரமாக வாழணும்னு. ஆனா அந்த மாங்கல்யத்துக்கும் மதிப்பு இல்லாம போது வெறும் காமத்துக்கும் பணத்துக்கும் மாத்திரமே தன்னுடைய உணர்வுகளை மதிப்பிடுறாங்க. ஆனா அது தவறு. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், இந்த தவத்தினாலையும் அந்த குழந்தையோடைய ஆன்மாக்களை சந்திச்சு நான் பேசக்கூடிய விஷயங்களை நாளையும் நான் சொல்றேன். அந்த குழந்தையோட இந்த கேஸ் அவங்கள அந்த குடும்பத்தரை பாதிக்காது, ரொம்ப பெருசா பாதிக்காது, வெளியே வந்துருவாங்க. ஆனா இந்த ஆன்மா அவங்கள சும்மா விடாது. ஆத்மா நல்லா இவங்க நல்ல மாதிரி அவங்க ஆத்மா பிரியல. அந்த ஆத்மா அவங்கள நிலைகுலைய வச்சிரும். அதையும் நீங்க மக்களே பார்க்கத்தான் போறீங்க, எல்லா மக்களும் பார்க்கத்தான் போறீங்க அங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஒருத்தவங்க நம்ம நினைக்கிறோம், அதாவது பசுமாடை வெட்டி நம்ம உணவா ஒரு அறக்கயர்கள் தின்னுட்டு இருக்காங்க. ஆனா அதை பூஜிக்கிறோம். அதே பாலைத்தான் அது ரத்தத்தை கொடுக்குது, பாலா தாய் மாதிரி. அது மாதிரிதான் தன்னுடைய மனைவிகளை மதிக்காத சில ஆண்கள் இந்த பலி கொடுக்கக்கூடிய குணங்களை உடையவர்களா இருக்காங்க. ரொம்ப வலிகளை தான் தருது. அதே மாதிரி அந்த பெண்ணு அழுதான் இறந்துச்சு. அதே சமயத்துல அந்த பெண்ணு ரொம்ப அந்த ஆத்மாவும் உக்ரமாவே இருக்கு.
தாய் தகப்பனை விட்டுரும், ஆனா அவங்க குடும்பத்தை சும்மா விடாது. இதுதான் உண்மை. அதே மாதிரி நல்ல நேரத்துல அந்த பொண்ணு இறக்கவும் இல்லை. அந்த பொண்ணு வந்து நிறைய யோசிச்சு 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 அழுது 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 என்ன அதுல வந்து வெளியே வந்திருக்கலாம், எப்படினாலும் வெளியே வந்திருக்கலாம். இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு தகப்பன் வீட்டுக்கே வந்திருக்கலாம். வண்டி எடுத்துட்டு தனியா கார் டிரைவிங் பண்ண பொண்ணு, படிக்க வச்சிருக்காங்க, டிரைவிங் கத்து கொடுத்துருக்காங்க, எல்லா திறமையும் உள்ள பொண்ணு நேர தாய் வீட்டுக்கு வந்திருக்கலாம். தனியா போய் அந்த மருந்தை குடிக்கக்கூடிய அந்த தைரியம் வந்த பெண்ணுக்கு தாய் வீட்டுக்கு வந்திருக்கலாம். அப்போ வந்து யாரும் பின்னாடி எல்லாம் திகத்திட்டு வர போறது கிடையாது. ஆனா 90% இந்த திருமண பந்தத்துல கொடுத்த அந்த முக்கியத்துவம், அந்த 300 நகை போட்டு பிள்ளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் செஞ்சு கை செலவுக்கெல்லாம் கொடுத்து பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்ச அந்த தாய் தகப்பனுக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சு வந்திருந்தா இந்த வழிகளை யாருக்கும் தந்திருக்காது. அதுதான் நிறைய பெண்களுக்காக நான் சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பெண்கள், ஒவ்வொரு பெண்களும் அக்னியில குளிச்சுட்டு தான் இருக்காங்க. சீதைக்கே இந்த நிலைமை வந்துச்சு. யாரோ சொன்னாங்கங்கிறதுக்காக ராமர் வந்து அக்னியில வந்து அவளை இறங்க சொன்னாங்க. அப்ப ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த இது நல்லா நடந்துட்டு தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா தயவு செய்து கொஞ்சம் பகுத்தறிவுல இருங்க. பெண்களா இருக்கிறவங்க, பெண்ணா இருக்கிறவங்க, குழந்தையா இருக்கிறவங்க தன்னை தானே காப்பாத்திக்கிற ஆற்றல்ல இருங்க. இந்த தாய் தகப்பன் தொட்டியில தூக்கி போட்டு தாளாட்டும் போதும், அந்த குழந்தைய மார்புல தூக்கி போட்டு தூங்க வைக்கும் போதும், இடுப்புல தூக்கி நடக்கும் போதும், சோறு ஊட்டும் போதும், அந்த குழந்தைய எப்படியெல்லாம் பார்த்து 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 துணிகள் எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் படிக்க வச்சிருப்பாங்க, நடக்க வச்சு பார்த்துருப்பாங்க, படிக்க வச்சு பார்த்துருக்காங்க. இப்ப திருமணத்தை பார்த்தும் அந்த தாய் தகப்பனுக்கு இந்த வலி. அந்த பொண்ணு இறந்துருச்சு, மற்றவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைச்சிச்சோ கிடைக்கலையோ, ஆனா அது வந்து அதெல்லாம் அவங்களுக்கு பாதிக்காது, 100% பாதிக்காது, வெளியே வந்துருவாங்க. ஆனா ஆன்மா கொடுக்கும் பாருங்க தண்டனை, அதுதான் ரொம்ப பெருசா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ நான் விரதத்துல இருக்கேன், அதனால பேசப்பட முடியல எனக்கு. நான் 48 நாள் விரதத்துல இருக்கேன் இல்லையா, பேச முடியல, நிறைய வீடியோலாம் போட முடியல. மக்களுக்காக என்னுடைய சக்தி பத்தலை. என் உயிர் உள்ள வரையும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் தவங்களை மேற்கொள்வேனுங்கிற ரொம்ப மன உறுதியாக இருக்கேன். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 48 நாள் விரதத்தில் இருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, எனக்கு சொல்லத்தான் ஆகணும். இந்த விதைகள்லாம் நான் ஏன் விதைக்கிறேன்னா, ஒரு காலத்தில் இது என்னை தொடர்ந்து வரக்கூடியவங்களுக்கு பயனாகுங்கிறதுக்கு தான். நல்லவங்களுக்கு நல்ல மனைவி கிடைக்கிறதுல, நல்ல மனைவிக்கு நல்ல ஆண் கிடைக்கிறதுல, 2 பேரும் கிடைச்சிட்டா இறைவன் விடுவதில்லை, யாரையாவது ஒருத்தவங்களை எடுத்துக்கிறான் மேலே. ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு நொடிக்கு நமக்கு துன்பங்கள் நிறைஞ்சி வந்துட்டே இருக்கு, நிறைய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நல்லா கேட்டுக்கிறங்க. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, இந்த மாதம் வர வரையும் ரொம்ப அநீதிகள் நடக்கும். அதில் ரொம்ப உஷாராக இருக்கணும். நிறைய தற்கொலையும், நிறைய கொலைகளும், நிறைய வேதனைகளும் நடக்கூடிய நாள் இந்த மாதங்களாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதங்களில் வந்து இறைவன் வந்து தூங்கி கொண்டு இருப்பான். 6 மாதம் தூங்கக்கூடிய நாட்கள், 6 மாதங்கள் கண்கள் விழிக்கக்கூடிய நாட்கள். இந்த 6 மாதங்கள் அசுரர்கள், துஷ்ட ஆத்மாக்களுடைய ஆட்டங்கள் கையில போய் சேரும். அதனாலதான் இந்த 6 மாதங்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா ஆடி மாத அமாவாசை, ஆடி திருவிழா, இந்த தை திருவிழான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஆனா மக்களும் விழிப்புணர்வு இருக்கிறதுல, நான் என்ன சொன்னாலும் செவத்துக்கு சொல்ற மாதிரியே இருக்கு. ஒரு சிலருக்கு போய் சேருது, ஒரு சிலருக்கு போய் சேர மாட்டேங்குது. இதான் கர்மா நினைக்கிறேன். ஆனா இந்த பொண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையணும். ஆனா இப்ப சாந்தி அடையாது. அவங்கள பழி வாங்காம அந்த ஆத்மா வந்து சாந்தி அடையாது. ரொம்ப வேதனைக்கு உரிய ஒரு விஷயம்தான். இனி எந்த பெண்களுக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறது தான் இறைவனுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும். என்னுடைய சக்தி பத்தாது. ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு ஆண்களும் தனக்குன்னு ஒரு கவசத்தை போட்டு தன்னை காப்பாத்துங்க. அப்படி காப்பாற்றும் போது ஒரு கிராமத்தை காப்பாற்ற முடியும். கிராமத்தை காப்பாற்றும் போது
அந்த ஏரியாவை காப்பாற்றலாம். அதை காப்பாற்றும் போது நாட்டை காப்பாற்றக்கூடிய தன்மையும் ஒவ்வொருத்தவங்க கையில இருக்குங்கிறதுக்காகவும் இந்த பதிவு. வாழ்க வளமுடன். மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம்.